ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு ஒரு வரை இது வந்து டெமோக்ரஸியோட ஃபெஸ்டிவல். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது கரெக்டாக பண்ணணும். கார்த்தாலே வந்துட்டோம் அண்ட் இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுது. வித்தின் 5 மினிட்ஸே முடிஞ்சிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த வெயில் காலத்தில் மேலே ஷாமியானெல்லாம் போட்டு இட் ரியலி வெல்கம் தி வே அவங்க பண்ணியிருக்கிறது. அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கடமையை ஆட்டுறோம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ தான் நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் வேணுமோ அதை நம்ம பண்ண முடியும். ரொம்ப சாரி. வெரி வெரி வெல் ஆர்கனைஸ்ட், எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக. எங்களுக்கு ஆக்சுவலி நம்பர் கூட தெரியல. அப்புறம் அந்த போலிங் பூத் ஆஃபீஸர் வந்து கரெக்டாக என்ன நம்பர், சீரியல் நம்பர்னு அவர் கேட்டு சொன்னார். ஸோ ஈஸியாக 2 மினிட்ஸில் ஓட் பண்ணிட்டு வந்தோம். வெரி வெல் ஆர்கனைஸ்ட். தேங்க்யூ ஐயா. இந்த வயதான நேரத்தில் நீங்கள் 2 பேரும் வாக்களிச்சிருக்கீங்க. ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்கீங்க. ஏற்பாடுகளை பற்றி சொல்லும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு. எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து எதிரும் புதிருமா இருந்தது. பட் வந்து இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை எடுத்து காமிச்சு 197க்கு போயிட்டு அதை வாக்க போட்டு போகிறோம். ரொம்ப நல்லா நடத்தினாங்க. ரொம்ப எங்களுக்கு இதுவாகவும் இருக்குது. அன்பார்ந்த நமஸ்காரம் எங்களுக்கு சொல்கிறது. அதாவது வயதானவர்கள் தங்களுடைய வாக்குகள், அதாவது ஒரே வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாக்குகள் வேறு வேறாக இருந்தது. அதை மாற்றி இருக்கிறார்கள். இருவரும் மகிழ்ச்சியாக வந்து வாக்களித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுடைய கடமையாற்றிங்க, அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஒரு நேரமாக நின்னோடனே இந்த கர்நாடகா சங்கத்தில் வந்தோடனே உடனேயே வித்தின் 5 மினிட்ஸ் எனக்கு ஓட்டு போட சான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு நன்றி. குறிப்பாக இந்த தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கர்நாடக சங்க மேல்நிலைப் பள்ளியில் தான் நாம் தற்பொழுது இருக்கிறோம். ஏராளமான வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவிலே தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற ஆவலோடு மக்கள் வரிசையிலே நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வாக்குப்பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களுக்கான ஆவணங்கள், அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 ஆவணங்கள், அதாவது அவர்களுடைய ஓட்டுநர் உரிமமோ அல்லது ஆதார் அட்டையோ, வங்கிகளால் புகைப்படம் ஒட்டப்பட்ட அந்த பாஸ்புக் நகலையோ கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்காளருடைய அடையாள அட்டை இருக்க வேண்டும் என்பது இல்லை என்ற நிலையிலே இந்த 12 ஆவணங்கள் கொண்டு வந்தால் அவர்கள் வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே ஏராளமான வாக்காளர்கள் அவர்கள் விறுவிறுப்பாகவும் ஆர்வத்தோடும் இன்று காலையில் இருந்தே, அதாவது 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தற்பொழுது ஏறக்குறைய 9:20 மணி ஆகிறது. 2.5 மணி நேரத்தை கடக்கவிருக்கிறது. ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவை தான் இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கனவுகளோடு, தங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு யார் அடுத்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த முக்கிய நகர்களோடு வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு 3 நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த போலிங் ஆபீசர்ஸ், அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் வரக்கூடியவர்களுடைய அந்த விவரங்களை எல்லாம் கேட்டு பெற்று முறையாக ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு மை வைக்கப்படுகிறது. இடது கையிலே ஆள்காட்டி விரலிலே மை வைக்கப்படும். அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களிலே ஒவ்வொரு அரசியல் கட்சி சேர்ந்த தேர்தல் முகவர்களும் இருப்பார்கள். அவர்களும் வரக்கூடிய வாக்காளர்கள் சரியானவர்கள் தானா என்கிற தங்களிடம் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான அந்த விவரங்களை வைத்துக் கொண்டு அந்த விவரங்களுடைய அடிப்படையில் அவர்கள் சரிபார்த்து வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கக்கூடிய, வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு ஏறக்குறைய வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,80,30,658, பெண் வாக்காளர்கள் 2,93,04,905 வாக்காளர்கள், 3ஆம் பாலினத்தை சேர்ந்த 7,828 வாக்காளர்கள் என இருக்கிறார்கள். தமிழகத்திலே 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. குறிப்பாக வேட்பாளர்களுடைய விவரம் என்று பார்க்கிற போது ஆண் வேட்பாளர்கள் 3,579 பேர், பெண் வேட்பாளர்கள் 443 பேர், 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தமாக 4,023 பேர் தேர்தல் களத்திலே இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பாளர்களுக்காக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற வேட்பாளருக்காக வாக்கு செலுத்துவதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முறையாக வரக்கூடியவர்கள் வாக்காளர்கள் தானா என்பதை அறிவதற்கு வாயிலில் ஏராளமான காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உச்சபட்சமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போன்று அவருடைய செல்போன் வைப்பதற்கான கையுறைகள் என அனைத்துமே இந்த பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிப்பதற்காக 3 சக்கர வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெயில் காலம் என்பதால் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் வெளியே வாக்காளர்கள் நிற்பதற்கு அவர்கள் நிழல் ஏற்படுத்துவதற்காக தற்காலிக அந்த கூரைகள், அதாவது சாமியானா பந்தல் என்று சொல்லக்கூடிய கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நடந்து வருகிற
பகுதியிலே மண் துடும் என்பதால் அவர்கள் நடந்து வரக்கூடிய பகுதியிலே இது போன்ற ஒரு மேட்டுகள், அதாவது வெயிலுடைய அந்த தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காக மேட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு ஜனநாயகத்துடைய திருவிழா பெருவிழாவாக தமிழகத்தில் 2.5 மணி நேரத்தில் விறுவிறுப்பான ஒரு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மொத்தமாக 5,73,43,291 வாக்காளர்களும் வாக்கு செலுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள். வரிசையில் நின்று உச்சபட்ச பாதுகாப்போடு தங்களுடைய ஜனநாயக கடமையை வாக்காளர்கள் ஆற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள், முறையான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாகவே வாக்காளர்கள் கூறுகிறார்கள். எனவே தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காக இன்று காலையிலே தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக திருவிழா தற்போது பெருவிழாவாக உச்சக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. தொடர்ந்து விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை 6 மணியோடு இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது. 6 மணியோடு நிறைவு பெற்ற பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட முறையான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சென்னை உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியிலே மூடி முறைக்கப்பட்ட அந்த அரக்குகள் வைக்கப்பட்ட பகுதியிலே வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. அன்றைய தினம் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் யார், தங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை மக்கள் அறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான இந்த ஜனநாயக திருவிழா தான் தற்பொழுது விறுவிறுப்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் காலையிலிருந்து இளைஞர்கள், பெண்கள், அதே போன்று வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என இந்த தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழகத்திலே தேர்தல் களத்திலே பணியாற்றக்கூடிய தேர்தல் பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தபால் வாக்கு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.